ஆன்ம ஈக உயர்வான உன்னதமான உயர் இறைவழி போவதற்கு உண்டான அற்புதமான பிறவா நிலை அடைவதற்கு உண்டான சிரஞ்சீவி நிலை அடைவதற்கு உண்டான அற்புதமான அத்தகைய நிலைகளை சிற்றுரை மூலம் வழங்கி ஆனந்த கோலத்திலே அகத்திய பெருமான் உங்கள் அனைவருக்கும் ஆன்ம ஈக சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு முதலிலே விடை பகிர அவளுடன் காத்திருக்கிறார். அவங்க மனதில் ஏற்படக்கூடிய ஆன்மீக வினாவினை அகத்திய பெருமானிடம் கேட்டு அதற்குண்டான விளக்க நிலைகளை மனுஷங்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களை எல்லாம் அகத்திய பெருமான்கிட்ட கேட்கலாம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அவங்கள்டையெல்லாம் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறக்கோ அதை ஃபுல்லாக அகத்திய பெருமான்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகியிருக்கு. பெண்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இறை வழிபாடு, அதற்கு ஏற்பட்ட சந்தேக நிலைகள், அவங்கள ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய சந்தேக நிலைகள், அதை போன்ற விவரங்கள், மற்றபடி இதற்கு அடுத்தபடியாக அவங்கவுங்க தனிப்பட்ட வினாக்கள் கேட்கலாம். எனக்கு என்ன டீயா கொடுங்க சரி ரைட் ஓகே. அது எல்லோரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன வினாக்கள் இருக்கோ, ஆன்மீக வினாக்கள் இல்லைன்னா அவங்க அது முடிஞ்ச பிறகு அதுக்கெல்லாம் அகத்திய பெருமான் பதில் சொன்ன பிறகு உங்கள் தனிப்பட்ட வினாக்கள், வினை சார்ந்த, எனக்கு இப்படி பிஸ்னஸில் சரியில்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, என் பிள்ளைகள் படிப்பில் சரியில்லாமல் இருக்குது, எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம், அதை எப்படி நடத்துது, அப்படி போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடைப்பட்ட இந்த சிற்றுண்டி நேரத்தில் கொடுங்க, அங்கிட்டு கொடுங்க அகத்திய பெருமான்கிட்ட கொண்டாங்க, நான் வாங்கி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான வினாக்களை உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் அகதி சாய நமக. இருங்க, இது உட்காந்துக்கோங்க. அகதி டீ சாப்பிட்டுக்கணும். மற்ற ஆளுக்கிட்டையும் சொல்லிடுங்க. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி போற்றி. வந்தவர்களை வரவேற்று உயர் உன்னத உரை நூலிலே இருந்து உரைத்த யாவையும் உங்களை உயர்வுபடுத்தவும் உன்னதப்படுத்தவும் உத்தமப்படுத்தவும் இடர்களை எல்லாம் வேறறுத்து இனிய பயணம் மேற்கொள்வதும் நல்ல ஐஸ்வர்ய நிலைகள் பெற்று நல்ல ஞான வழியில் பயணிக்க வேண்டும் நீங்கள் என்பதற்காக உங்களிடம் சூழ்ந்து இருக்கின்ற அத்தகைய ஆசை பேயை, அத்தகைய காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளெல்லாம் வேறொருக்கும் நோக்கத்திலே வழங்கப்பட்ட உரைகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழி என்பதை கூறி, இது உங்களுக்காகவே உரைக்கப்பட்டது, நீங்கள் உயர்வு அடைய வேண்டும் என்பதற்காக உரைக்கப்பட்டது. இது எங்களுக்காகவோ அகத்தியருக்காகவோ சிவத்துக்காகவோ சித்த பெருமக்களுக்காகவோ உரைக்கப்பட்ட உரை இல்லை. அவங்கெல்லாம் உயர்ந்த தளத்தில் உயர்ந்த இடத்துல உன்னதமாக உட்கார்ந்து உற்று நோக்குதாங்க. மக்களை மேன்மை அடையணும்னு நினைக்காங்க, அவங்கள மென்மைப்படுத்தணும்னு நினைக்காங்க, வழிப்படுத்தணும்னு நினைக்காங்க, வழி காட்டணும்னு நினைக்காங்க, வகைப்படுத்தணும்னு நினைக்காங்க, புண்ணிய சீலர்களாக வளர்க்கணும்னு நினைக்காங்க. அதற்காக கொடுக்கப்பட்ட உரையை அன்றி உங்களை காயப்படுத்துவதற்கோ இல்லாட்டி சலனப்படுத்துவதற்கோ சஞ்சலப்படுத்துவதற்கோ கொடுக்கப்பட்ட உரையல்ல. இதை இறை நூலிலே இருந்து இறை பெரு மொழியிலே இருந்து நிகழ்பட்ட நிகழ்வே என்பதை கூறி அதையும் அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அடுத்த ஞான நிலைக்கான கேள்விகளை கேட்பதற்கு கொங்குதேய அற்புதமான அத்தகைய கிளை கொண்ட நிர்வாக நிலையிலே இருந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய சபை நோக்கி இடைவிடாது பயணம் மேற்கொள்கின்ற அத்தகைய அன்பர் நண்பர் சீடர் என அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அற்புதமான அத்தகைய ஞான சம்பந்தப்பட்ட ஆன்ம ஈக சம்பந்தப்பட்ட அற்புதமான வினாவை எழுப்ப திருவடி பணிகிறோம். அகத்தியர் திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறோம். இறைமகா சித்தராய் வலம் வந்து சிவத்துக்குள் தவம் இருந்து சிவமாய் வலம் வந்து அகத்தியத்தில் உள்புகுந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை கண்ட
பேராசானை வணங்கி அகத்திய சிவமகா வாழைச்சித்தரின் பாதம் தொட்டு வணங்கி, ஐயா நம்ம சிவராத்திரி விழா கொண்டாடுறோம். இந்த விழா என்ன காரணத்துக்காக இந்த விழா தொடங்கப்பட்டது, சிவராத்திரி விழாவினுடைய விளக்க நிலைகளை அகத்திய பெருமான் பாதம் தொட்டு அந்த நிலையை கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. இன்னொரு விஷயம், என்ன ஒரு ஆள் கொங்கு தேசத்தில் கேட்டாப்படி, நீங்கள் அகத்தியரியா சொல்கிறீங்க, நல்ல மாநிலராக தேடினதில் பொதிகையில் தெற்கு வண்டானத்தில் ஐயாவை பார்த்தோம். அவர் உயர்நிலையை கண்டு நான் ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தேன்னு நீங்கள் சொன்னீங்க. என்னை ஒரு ஆள் கேட்குறாப்படி, சித்தர்களுக்கும் அகத்தியருக்கும் உங்கள் வீடு இல்லாமல் நீங்கள் இல்லைன்னா கொங்கு தேசத்தில் பணி செய்ய முடியாதா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு ஒரு கேள்வியை கேட்டால் அப்படி ஒரு ஆள். என்னது, கொங்கு தேசத்தில் நீங்கள் என்னத்துக்கு சித்தர்களுக்கும் இறைவருக்கும் வேறு வீடு இல்லையா, நீங்கள் என்ன பெரிய ஆளா அப்படின்னு ஒரு வினா வந்துச்சு. வேற ஆளுக்கு இல்லையா, நீங்கள் தான்? ஆமாம், சித்தர்களுக்கு எதுக்கு ஆளுகள்லாம் தேவையா, வீடு தேவையா, எங்கேருந்து வேணாலும் அவங்க பணி செய்வாங்கன்னு ஒரு வினாவும் வந்துச்சா. அந்த வினாவையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு முதல்ல சிவராத்திரியை பற்றி, சிவராத்திரி விழாவை ஐயாவுக சீடர்களுக்காக. அவன் அதாவது கேட்டவன் மூடன், முட்டாள், மூர்கன் அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் உலகுக்காண்டு ஏன் சித்தர்கள் மனித உறவில் வாழும் சித்தர்கள் இருந்து பயணம் செய்வாங்க அப்படிங்கிறத விளக்கமாக அகத்திய பெருமான்ட்ட கேட்டு ஐயாவனுடைய பாதம் தொட்டு வணங்கி, என்றென்றும் சிவப்பணியே பிரபஞ்ச பணியே ஆற்ற வேண்டும்ங்கிற நல்ல ஆசிகளை நீங்கள் எனக்கு வழங்கணும்னு சொல்லி உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன் ஐயா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. முதல்ல சிவராத்திரியை பற்றி அகத்திய பெருமான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அகத்திய பெருமான் திருவாயில இருந்து எல்லாரும் மீண்டும் கேட்கணும்னு ஒரு நிகழ்வை நீங்கள் முன்வைத்ததை அதை நம்ம அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்வோம். ஞான பெருமகா சபையிலிருந்து ஏற்றம் கொண்டு சிவமகா வாழை சித்தனும் அகத்தியன் யாமும் உரையாடிய அற்புத உலகோர்க்கு நல் ஞானத்தை கற்றுக் கொடுக்க உரையாடிய ஆதி சிவசூட்சம நூலிலிருந்து அவ்வாசி நிலைகளை தன் சாதனத்தின் மூலமாக கண்டறிந்து அதனை செவிமடுக்க கேட்டு மகிழ்ந்து தான் ஒரு குருவின் மூலமாக பயணப்பட்டு அக்குருவினுடைய அத்தகைய வாழும் நிலை என்பது இகலோகத்தை விட்டு அகன்ற பிறகு நிற்கதியாய் ஞான நிலைதனை கற்றுக் கொடுத்து ஞான பாதையில் தன் கரம் கொட்டு தன்னை அழைத்து செல்ல கதியின்றி அவ்வாறு அமர்ந்த வேளைதனில் மேற்கு தொடர்மலையின் தென்பொதிகை தொடர்மலையின் வடதொடர்தனிலே அமர்ந்திருந்து கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற அத்தலமதிலே இச்சபையினுடைய ஆற்றல் அறிந்து சிவமகா வாழை சித்தனுடைய தன்மை அறிந்து அமர்ந்து அவனோடு தொடர்பு கொண்டு சிவசபையில் சீடனாக வலம் வருவதற்கு முன்பாக பல்வேறு ஐய வினாக்களை தன்னகம் கொண்டிருந்த பொழுதும் வாழும் குருவினுடைய உபதேச நிலைகளால் அவன் காட்டிய ஞான வழிகளால் கேள்வி ஞானத்தால் கற்றறிந்த ஞானத்தால் உணர்ந்த ஞானத்தால் வினாக்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி விடையாய் சபையில் வலம் வந்து கொங்குதேய மண்டலத்தில் கிளை சபைதனை கண்ட சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம். அகத்தியன் யாம் உரைத்தவாறு பிரபஞ்ச மகாசபை அமைப்பதற்கு அகத்தியன் எவ்வாறு பயணப்பட்டோம், அச்சபையினுடைய கிளைச்சபை அமைவதென்பது எத்தகைய நிலையில் வழங்கப்பட்டிருக்க கூடும் என்பதை அத்துணை சீடர்களும் தொடர்பாளர்களும் யூகித்துக் கொண்டு அக்கிளை சபைதனை அமைவதற்குரிய சுய ஆற்றல்தனை பெற்ற கிளை நிர்வாக காரிய தரிசிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக. அருள் நிலையாய் எழுப்பிய வினா வரலாறுகள் பல்வேறு யுகங்கள் கடந்து 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 மானிடர்கள் அவரவர்கள் இயல்புக்கு ஏற்றவாறு அவரவர்கள் தன் சிந்தையில் கேட்டறிந்த கற்றறிந்த அதிஉயர் ஞான நிலைக்குள் எல்லாம் செல்லாது கற்றறிந்த விஷயங்களை ஒருவர் கூறிய விஷயங்களை எல்லாம் உள்ளுக்குள் வைத்து
சிவம் என்பது யார், எங்கு இருக்கின்றார், சிவத்தால் நடக்கக்கூடிய அத்துணை பணிகளும் என்ன என்னும் நிலைகளை எல்லாம் ஒருபுறம் உள்ளுக்குள் அறிந்திருந்த பொழுதும் மகா சிவராத்திரி பெருவிழாவினுடைய வரலாறுகளை அவரவர்கள் ஒவ்வொரு விதமாக கலியுகம் அதிலே மாறி மாறி வருகின்ற அத்தகைய வார்த்தை பிறல் நிலைகளிலிருந்து, விஷயங்களின் பிறல் நிலைகளிலிருந்து ஒருவருக்கொருவர் இவ்விழாவினுடைய தன்மை பற்றி உரைத்த பொழுதும் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அது ஒன்றே நிதர்சனம் என்ற நிலைதனை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், சபை தொடர்பாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு நிகழ்வே சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட தவநிலையில் ஆழ்ந்திருந்த பொழுது அது சிவம் மட்டும் தவத்தில் ஆழ்ந்திருக்கவில்லை, சிவத்தோடு இணைந்த அத்துணை கணங்களும் உள்ளிருந்து தவம் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது அத்தகைய சூழல் தனிலே சிவத்திற்குள் இருக்கும் ஆற்றல் எதுவும் பிரியா நிலைதனில் ஒற்றை சிவமாய் ஒட்டுமொத்த சிவபெருமானுடைய ஆற்றல்களை எல்லாம் உள்வைத்து ஆற்றுகின்ற சிவம் பிரபஞ்சமாய் பஞ்சபூதமாய் தவம் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது வேண்டுதல் நிலை வைத்தார்கள் தேவர் பெருமக்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நடந்திட்ட போர்தனிலே மாற்று வேற்று நிலைகளுக்கும் புண்ணிய நிலைகளுக்கும் இடையே நடந்திருக்கின்ற அத்தகைய போட்டியின் நடுவே மாற்று நிலைகள் கலியுகமதிலே எவ்வாறு மாற்று நிலைகள் அதர்மம் தர்மத்தை வேறறுக்க எத்தனித்துக் கொண்டிருக்கின்றதோ, முயற்சித்துக் கொண்டிருக்கின்றதோ, எவ்வாறெல்லாம் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்று அதர்மத்தினை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தர்மத்தை விரட்டுகின்றனரோ அதுபோல விரட்டிய அத்தகைய சூழல்களில் தர்மம் வந்து சிவத்தின் திருவடியில் தஞ்சமடைந்தது என்று அகத்தியர் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தர்மம் தஞ்சமடைகின்ற பொழுது பேராற்றல் கொண்ட தவநிலையிலே சிவம் ஆழ்ந்திருக்கின்ற பொழுது சிவம் எழுந்து செல்லவில்லை. அகத்தியன் உரைக்கின்றோம். சிவபெருமான் தவநிலையில் ஆழ் தவநிலையில் ஒரு மானிடன் சித்தனாக ஞானியாக தவத்தில் அமர்கின்ற பொழுதே பிரபஞ்ச மகாசபையில் எத்துணை ஆழ்நிலைக்குள் அவன் செல்கின்றான் என்பது அனைவருக்கும் புரியும். ஒரு மானிடன் சிவத்தை உணர்ந்து தவம் ஆற்றுகின்ற பொழுதே அவன் 1.25 நாழிகை 30 நிமிடம் சபையில் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் எத்துணை ஆழ்நிலைக்குள் செல்கின்றான் என்பதை அனைவரும் அறிந்த விஷயம். இது சபையில் மட்டுமல்ல, பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமல்ல, பல்வேறு ஆன்மீக தலங்களாக இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றல் வளம் வருகின்ற தலங்களிலெல்லாம் தவத்தில் அமர்கின்ற சித்தர்களும் ஞானியர்களும் எவ்வாறு ஆழ்நிலைக்குள் செல்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும் யாவரும். மானிடர் காணும் தவநிலையிலேயே அத்துணை ஆற்றல் உள்ளதென்றால் அண்ட பிரம்மாண்டத்தை தன் சிரசில் ஏற்றி பிரம்மாண்ட நிலையாய் அமர்ந்திருக்கும் சிவம் எத்தகைய ஆழ்நிலை தவத்திற்குள் சென்றிருப்பார் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். அதனை அனைவரும் அதனை பல கோடி மடங்காக, பல கோடான கோடி மடங்கான ஆழ்நிலை தவம் சிவம் என்பதை உணர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். அகத்தியன் உரைக்கின்ற பொழுது எழமுடியா நிலையில் சிவம் தவமாற்றிக் கொண்டிருக்கின்றது. எழ வேண்டும் என நினைத்தால் ஒரு கணம் போதும். சிவம் எழுகின்ற வேளை உள்ளுக்குள்ளிருந்து தன் ஆற்றலை பகிர்ந்தளித்து தனக்குள் இருக்கும் மற்றொரு சிவ ஆற்றலை அதற்காக அத்தகைய தர்மத்தினை காக்க வேண்டும், அதர்மம் வேறறுக்கப்பட வேண்டும் என்று அத்தலமதில் சென்று எழுந்த அத்தகைய நிலை, அந்நிலை அவ்வாறு ஒரு செயல் புரிகின்ற பொழுது அச்செயலுக்கு முன்பாக எது வருகின்றது? அப்படித்தான் வரும் அனைவருக்கும் தவநிலையில் கயிறாகம் மாற்றி அத்தகைய பார்க்கடலை கடைகின்ற பொழுது எழுந்தது எது? விஷம் எழுந்தது. அதுபோல்தான் மானிடர்கள் தவம் காண்கின்ற பொழுதும், மானிடர்கள் ஒரு பயண நிலை நோக்கி செல்கின்ற பொழுதும் இவன் உரைத்தானே ஒரு விஷம் வந்து உரைத்ததென்று. ஒரு விஷம் வந்து உரைத்திருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனை நோக்கி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது விஷம், அது ஆழகால விஷம். அதனை அழிப்பதற்காகவே பிரபஞ்ச மகாசபை தோற்றுவிக்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான மத்தின் உதவியோடு சிவமகா வாழைச்சித்தன் தன் கரத்தில் வைத்திருக்கும் யமதர்மராஜனுடைய கயிறை அதனோடு இணைத்து
கடைகின்ற அத்தகைய பார்க்கடல் பிரபஞ்ச கடலை கடைகின்ற பொழுது எழுவது எது? ஆற்றல் கொண்டு எழுவது விடமல்ல, முதலில் எழுவது அற்புதமாய் இவன் உண்ட அத்தகைய அமுதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இனி எழுவது அவ்வாறு எழுந்த விடமதை எவர் உண்பது முதலில் அவ்விடம் துரத்துகின்றது. இவனை துரத்தியது போல் விடம் துரத்துகின்றது. இதுபோல் தான் எழும் ஒவ்வொருவர் மனதிலும் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஒருவன் உள்ளிருந்து உரைப்பான். சித்தர்களுக்கு வேறு பணி இல்லையா? உமது இல்லம்தானா? இத்தலம் மட்டும் தானா? பிரபஞ்ச மகாசபை தலம் மட்டும் தானா? அங்காங்கு பல்வேறு கோடான கோடி பிரம்மாண்ட நிலையங்கள் உள்ளதே, ஆலயங்கள் உள்ளதே. திருவண்ணாமலை என்னும் அண்ணாமலையை சுற்றி வந்தால் அற்புதமான கிரிவலம் சென்றால் சிவத்தை காணலாமே. அங்கெல்லாம் இல்லாத பேராற்றலா இத்தலத்தில் உள்ளதென்று உரைப்பான். விடம் போல் விஷம் போல் அவ்விசத்தை வேறறுக்கும் ஆற்றல் எவனிடம் உள்ளது? அவ்விசத்தையும் தான் உண்டு இக்கலியுகமதை யுகமதை காக்க, தர்மத்தை காக்க விடம் உண்ட நிகழ்வு போல் சிவமகா வாழைச்சித்தன் அத்துணை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வசைபாடுகளையும் தன்மேலிட்ட இம்மலர் போல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானே சிவம் போல், அதனை போல் சிவம் ஏற்றுக்கொண்டார். விடமதை தான் உண்டார் என்று அகத்தியன் உரைக்கின்றார். உண்ட நிகழ்வில் இருந்து சிவத்தை காக்க வேண்டும் அல்லவா என்று அவரவர்களுடைய கணவன்மார்களின் மேல் அவரவர்களுடைய மனைவிமார்களுக்கு அக்கறை இருக்கத்தானே செய்யும். அவரவர்கள் மனைவிமார்களின் மேலும் கணவன்மார்களுக்கு அக்கறை இருக்கத்தானே செய்யும், இருக்க வேண்டும். அதுவே இல்லறம் நல்லறம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உண்மையில் அத்தகைய சிவபெருமானுடைய அவன் உண்ட ஆழகால விஷம் உள்சென்றால் சிவத்திற்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற ஒரு அரியா நப்பாசை சக்திக்கும் அத்தகைய நிலையில் ஏற்பட்டது என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. விடம் உண்டால் சிவம் அவ்விடம் விட்டு அகல முடியுமா? பிரபஞ்சத்தை விட்டு அவர் அகன்று விடுவாரா? அத்துணை விடத்தையும் உள்ளருந்தி உள்ளுக்குள் சென்றாலும் அவன் தர்ம நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான அமுதமாகவே தெரிந்திருப்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது எதற்காக உருவாக்கப்பட்ட அந்நிலை? சிவத்தை சக்திதான் காக்க வேண்டும், சக்தியை சிவம்தான் காக்க வேண்டும். இருவரும் ஒன்றாக ஒரு நிலையாய் ஓர் உடலில் இருவரும் பாதி பாதியாக இருந்து பூவுலகில் வலம் வர வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே தவறுடைய அத்தகைய கழுத்தினை சக்தி தேவி வைக்கின்ற பொழுது நின்ற அத்தகைய நிறமே நீலகண்டனாக மாறியது என்று அகதீசாய நமக. அவ்வாறு தன் சீற்றம் மேல் எழுகின்ற பொழுது அகத்தியனுக்கு இத்துணை சீற்றம் வருகின்றதே. ஒரு சீடனை உன் இல்லம் மட்டும்தானா? அங்குள்ளது கொங்கு மண்டலத்தில் வேறு தலம் இல்லையா என்று உரைத்தானே. அவ்வுரையை கேட்டபொழுது அகத்தியனுக்கு எவ்வாறு சீற்றம் எழுகின்றது? ஒரு சீடனை உரைத்த போது அதுபோல் தேவர்களை விரட்டுகின்ற பொழுது சிவத்திற்கு சீற்றம் ஏற்படாதா என்ன? சீற்றத்தை அடக்குவதற்கு, சீற்றத்தை தனிய வைப்பதற்கு சிவத்தை அன்றைய யுகம் முழுவதும், அத்தகைய யுகம் முழுவதும் ஒவ்வொருவராக வணங்கி வாழ்த்துதலையும் அவருக்கு நைவேத்தியமும் மலர் தூவல்களையும் அபிடேகமும் கண்டு சிவத்தினுடைய சீற்றத்தை அமிழ்த்து வைத்து பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட சீற்றத்தை தளர்விப்பதற்காக, அதனை தணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெரு வணங்குதல் விழாவே மகா சிவராத்திரி பெருவிழா என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை மட்டுமே உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வேற்று மாற்று வரலாறுகள் இருந்த பொழுதும் அத்துணையும் மானிடர்களால் ஜோடிக்கப்பட்ட, கற்றறிந்த அறிஞர்களால் ஜோடிக்கப்பட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுவே உண்மை. தர்மத்தை காக்க சிவன் போல் ஒவ்வொருவனும் விடத்தை விழுங்க வேண்டும் என்பதை சான்றே அந்நிலை என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. யாம் உரைத்தவாறு ஒவ்வொருவனும் விடம் போல் உள்ளிருப்பான், உடனிருப்பான், வந்து கூறுவான். பொருளீட்டல் இல்லையெனில் எத்தகைய ஞானத்தை அடைய முடியும் என்று கூறுவான். ஞானத்தை ஒருவன் எட்டுகின்ற பொழுது பொருளீட்டலை யாம் வழங்குவோமடா மூடர்களே என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயம் வழங்குவோம். பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருகின்ற சீடர்களுடைய அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து உற்று நோக்குங்கள். காலங்காலமாக கடந்த 27 ஆண்டுகளாக துவங்கப்பட்ட கலியுக தேவசித்த சபை இதுகாரும் ஏன் வெளியில் அறியவில்லை எவருக்கும்?
ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தோம். சித்தன் உள்ளிட்ட சீடர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தோம். அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் யாவரும் உணர வேண்டும். அவனை உணர வேண்டும், மாநிலங்களை உணர வேண்டும், மற்றவருடைய வசைபாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்துணை இடர்கள் எல்லாம் ஞான நிலை நோக்கி பயணப்படுபவனுக்கு வருகின்றது என்பதையெல்லாம் உணர வேண்டும். இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சீடர்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாம் அவ்வாறு கற்றுக் கொடுத்து உச்ச நிலை அடைந்து இதுவே உண்மை, இதுவே உண்மை, உண்மை ஞானம் இதுவே என்று உணர்ந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற பொழுதே அத்தகைய பிரபஞ்ச மகாசபையை உலகோர்க்கு அறிய யாம் கொடுத்த அனுமதியின் பால் இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சீடன் எம்மையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சீடர்களுடைய உரையாடல்களையும் அதனை அச்சாதனத்தில் உள்ளுக்குள் நிலைநிறுத்தி உலகோர்க்கு பறைசாற்றுகின்றானே, அத்தகைய அனுமதிதனை சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வழங்கினோம் என்று உரைப்போம். ஓம் அகதீஷாய நமக. அது எப்பொழுது உரைக்கப்பட்டது அனுமதி? சித்தனும் சீடனும் ஜீவ ஏடுகளில் பயணப்பட்ட பொழுதெல்லாம் அத்தகைய தவ சிவ பயணங்களுக்கெல்லாம் உச்சகட்ட நிகழ்வாக அத்தகைய யுகமாற்ற நிகழ்விற்கு ஒரு ஆயுதம் தேவையல்லவா? ஆதிகிரை சூட்சம நூல் என்னும் இந்நூல் வழங்கப்பட்ட அத்தகைய வேலைதனிலிருந்து துவங்கப்பட்டது பறைசாற்று நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக உலகோர்க்கு தெரியப்படுத்தப்பட்ட ஒரு சிறு குறு நாட்களில் குறு திங்கள் கணக்குகளில் உணர்ந்து வந்து சபையோடு சேர்ந்த அத்தகைய ஒவ்வொரு சீடனும் ஒரு யுகத்திற்கு சமம் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இவ் அகம் அளவில் சிறிய அகமாக அகத்தியனையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சித்தர்களையும் சிவபெருமானையும் சக்தி தேவியையும் ஒன்றாக அமர வைத்து உரையாடி கொண்டிருக்கின்றார்களே, இவ் அகம் என்பது சிறிய அளவில் கண்ணுக்கு தெரிந்த பொழுதும் இங்கு அமர்ந்திருப்பது திரு கைலாயம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இது போன்று உரைதனை தென்காசி தலமதில் எவராவது உரைத்துக் கொண்டிருந்தால் சாட்சி கூறுங்கள், அகத்தியன் விடை பெற்று செல்கின்றோம் இவ்விடம் விட்டாக. ஓம் அகதீஷாய நமக. உண்மை ஞானம் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பிரதிபலனும் இல்லாத உண்மை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் நிலை, தன்னை இழந்து கற்றுக் கொடுக்கும் நிலை, தனக்குரிய அத்துணை வாழ்வியல் தடங்களை எல்லாம் தலங்களை எல்லாம் வாழ்வியல் போக்குகளை எல்லாம் தன்மைகளை எல்லாம் இகலோக வாழ்வு என்பது இவனுக்கு மட்டும் இல்லையா? என்ன மனைவி இல்லையா? மக்கள் இல்லையா? உறவாளர்கள் இல்லையா? தொடர்பாளர்கள் இல்லையா? கலியுகத்தில் உரைக்கின்றோம் அகத்தியன். இக்கலியுகத்திலே அவரவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் உள்ளது. யுகத்திற்குள் சென்று அகத்தியன் உரைக்கின்றோம். தன் இனம், தன் மொழி, தன் உறவாளர்கள், சான்றோர் ஆன்றோர் என்ற கூட்டத்திற்கு சொந்தமான ஒரு மானிடன் அத்துணையும் துறந்து இழந்து தன் வாழ்வியல் தளங்களை எல்லாம் பிரபஞ்ச மக சபைக்காக தாரை வார்த்து அத்துணை மாநிலர்களும் நலமுற்று வாழ வேண்டும் என்று தான் வாழும் கிராம நிலைகளை நல்நிலைக்கு கொண்டு செல்கின்ற அத்தகைய மன்றம் துவக்கிய காலத்திலிருந்து இவன் தன்னை இழந்தான், தனக்குரியதை இழந்தான், தன் வேடத்தை இழந்தான், படாடோபத்தை ஆடம்பரத்தை இழந்தான். இவன் போன்று ஒரு மானிடன் அணிகின்ற உடை போல் அம்மாவட்ட நிலையில் கூட எவனும் உடுத்தியதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றனர். அவ்வாறு அத்துணை இகலோக நிலைகளை எல்லாம் துறந்தது எதற்காக? தான் வாழ வேண்டும் என்பதற்காகவா? தான் வாழ வேண்டும் எனில் வண்டல்வனம் மாநகரில் 192% தலங்களுக்கு சொந்தக்காரன் இவன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணை தலங்களையும் பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்து தான் அமர்ந்திருக்கும் தலத்தையும் சிவத்தடமாக மாற்றிக் கொண்டிருக்கும் ஒற்றை மானிடன் உருவாக்கிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்பது அகத்தியன் அமர்ந்து இவனை சித்தனாய் உருவெடுத்து சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அதிஸ்வரூப ஆற்றல் கொண்ட சிவபெருமானுடைய ஆற்றலாய் உருவெடுத்து வைத்திருப்பது எதற்காக? இவனுக்குள் இருக்கும் தன்னை இழந்த தன்மைக்காக என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஒருவன் தன் அகத்தினை அகத்தி அகமாக மாற்றி இருக்கும் தலமே திரு கைலாயம் என்று உரை இனி எவன் கேட்ட பொழுது. ஓம் அகதீஷாய நமக. இத்தலம் திரு கைலாய தலம், சீடர்களின் இல்லங்கள் எல்லாம் திரு கைலாயம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகாசபையை தலையாய கைலாயம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. விஸ்வாமித்திரன் வந்தான், யான் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் சற்றங்க நிகழ்வுகளில் எல்லாம்.
தாமிரபரணி புஷ்கரணி விழா நடந்த பொழுது அத்துணை தேவர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் வடக்கு நோக்கி பயணப்பட்டார்கள். புஷ்கரணி நாள் நிறைவடையவில்லையே, எங்கு செல்கின்றீர்கள்? வடக்கு நோக்கி. கைலாயத்திற்கா என்று விஸ்வாமித்திரன் உரைத்தான். வினவினான் சித்தர்களிடம். இல்லையப்பா, கைலாயம் வடக்கில் இல்லை, நடு கைலாயம், மத்திய கைலாயம் ஒன்று இருக்கின்றது. அங்கு சிவபெருமானை விட ஆற்றல் கொண்ட சித்தன் ஒருவன் அமர்ந்திருக்கின்றான். சிவமகா வாழை சித்தனாம், காண செல்கின்றோம், வாரீரா என்று வந்தான். விஸ்வாமித்திரனை பற்றி அறிந்திருப்பீர்கள் யாவரும். சீற்றமிகு பிரம்ம ரிஷி அவன். அங்கிருந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றாரா எங்கு என்று எட்டி பார்த்து உற்று நோக்கினான் சபையை. சிவமகா வாழை சித்தன் என்னும் அருட்பெரும் தவஜோதி எரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கு அஜோதியை சுற்றி சிறு சிறு ஜோதிகளாக சீடர்கள் அமர்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருமாப்போடு வந்தவன் தன்னுடைய அத்துணை நிலைகளையும் சபைக்கு தாரை வார்த்து, தவ ஆற்றலை எல்லாம் தாரை வார்த்து, இன்னும் அவ்விடம் இருந்து தவம் ஏற்றி தன்னாற்றலை பெருக்க வேண்டும் என்று கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக தளம் கேட்டு அமர்ந்திருக்கின்றான் விஸ்வாமித்திரன் மத்திய கைலாயத்தில் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அவன் அமர்ந்த பொழுது அது மத்திய கைலாயம். சிவபெருமான் உரைத்தார், அகத்தியன் உரைத்தார் அது மத்திய கைலாயம் என்று. சிவபெருமான் உரைத்தார், இல்லையடா மூடனே, அதுவே யாம் எம் திருப்பணியை எல்லாம் இடமாற்றி வந்து அமர வைத்த பிரதான கைலாயம் என்று சிவம் உரைத்தார். இது உண்மை, நிதர்சனம், நித்தியம். ஏன் இத்தனை வார்த்தை அகத்தியன் உரைக்க வேண்டும்? இது கலியுகம். ஒருவரை ஒருவன் கேள்விகளாலேயே வளைந்து கொண்டிருக்கின்ற கலியுகம் இது. ஆகவே அகத்தியம் கூறுகின்றோம், இவன் அகம் கைலாயத்தலம், இவன் சபை கைலாயத்தலம், ஒவ்வொரு சீடர்களின் இல்லமும் கைலாயத்தலம். ஏனெனில் சரண் அடைந்தவன் கால்களில் பிரபஞ்சம் சரணடையும் என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. தவம் தவம் என்று உரைக்கின்றோமே, எதற்காக தவம் இருக்க வேண்டும்? பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தவம் இருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. பஞ்சபூதம் என்றால் என்ன? சிவம். பிரபஞ்சம் என்றால் என்ன? சிவம். நீர் தவமாற்றுகின்ற பொழுது, சிவமாய் அமர்கின்ற பொழுது நீரே அத்துணையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றீர். கொங்கு மண்டலம் என்ன? பல்வேறு யுகத்தையும் தன்னுடைய ஒற்றை விரலுக்குள் அமிழ்த்து வைத்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன் என்று உரையடா சீடனே. இது கேட்பவருடைய செவிகளுக்கு எட்டுகின்றவாறு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா சபை நோக்கி ஒரு கேள்விக்கணை வருகின்றதெனில் உள்ளுக்குள் இருந்து ஆற்றலாக ஞான நிலையோடு விடை பகிர்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இனி உள்ளுக்குள் இருந்து உரையாடும் என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. சித்தனுக்கு எது பிடிக்கும் என்று இச்சீடனிடம் ஒருவன் வினவினான். அவன் அத்தகைய தளத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற ஆன்மீக மானிடர்களை கேள்விகள் கேட்டு துளைத்து அவனுக்குள் இருந்து விஷயங்களை பெறுவது தான் பெரும் கற்றறிந்த அறிஞன் என்று ஒருவன் நினைந்து கொண்டிருந்தான். இவனிடம் வந்து வினைவினான். அப்போது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வரவில்லை, பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமம் வரவில்லை. கலியுக தேவ சித்த சபை என்ற நாமத்தோடு சித்தனோடு சீடன் ஜீவ ஏடுகளில் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றான். நீங்கள் கூறுங்கள், சித்தர்களுக்கு என்ன பிடிக்கும்? எவராவது கூறுங்கள், சித்தர்களுக்கு என்ன பிடிக்கும்? எதுவும் பிடிக்காதப்பா என்று உரைத்தோம் யாம். சித்தர்களுக்கு எதுவும் பிடிக்காது, அனைத்தையும் துறந்தவன் சித்தன் என்று உரைத்தோம். ஒரு மறு வினா இன்றி அவ்விடமிட்டு அகன்றான் இச்சீடனிடம் இருந்து. அவ்வாறு அப்பொழுது நூல் வரவில்லை. எவன் உள்ளுக்குள் இருந்து உரைத்தான்? இவனுக்குள் இருந்து இவன் உரைத்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வாழும் குருவினுடைய பேர் ஆற்றல், அவனிடம் இருந்து எழுகின்ற அணுக்கரக கருசனை உள் கருணை உள்ளிருந்து உரையாடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அகத்திய சபைதனில் ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புதமான அத்தகைய பேராற்றலின் மூலமாக யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புத பணிகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சித்தனே என்று அகத்தியன் உரைக்கின்றான். கூறியவாறு விடம் சுற்றி சுற்றித்தான் வரும் விஷம், அவற்றையெல்லாம் விழுங்கி ஆற்றலாக உலகிற்கு நல்ல அமுதத்தினை தாரை வார்க்கின்ற அற்புத சீடர்களாக யாவரும் வலம் வர வேண்டும் என்று இரு வினாவிற்கும் விடையளித்து அகத்தியன் அமர்ந்திருக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. மன்னித்தரல வேண்டும். இந்த வினாவை கேட்டவர் என்னுடைய சொந்த மருமகன். அதனால் அவர் கடைஞ்சீர்த்தத்தோட இந்த வினா பிரபஞ்சத்திற்கு ஒரு பாடமாக இருக்குது.
நீங்கள் அவரை மன்னித்தரல வேண்டும்னு உங்கள்கிட்ட கேட்குறேங்க ஐயா. சீற்றமில்லை சீடனே, சீற்றமில்லை. எவரையும் தாழ்த்துவது, எவரையும் வேறறுப்பது பிரபஞ்சத்தின் வேலையல்ல, சிவத்தின் வேலையல்ல. அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் பரந்தாமன் கல்கி அவதாரம் என்றோ எடுத்திருப்பார். உலகம் அழிந்திருக்கும், பூ உலகம் அழிந்திருக்கும். அவ் அழிவுதனை தடுத்து நிறுத்துவதற்காகவே எத்தகைய மானிடனும் அழியக்கூடாது. உள்ளுக்குள் இருக்கும் மாற்று நிலைகள் மட்டுமே அழிய வேண்டும், அவனுக்குள் இருக்கும் வேற்று நிலைகள் மட்டுமே சம்காரம் நிகழ வேண்டும் என்ற யுகமாற்ற நிகழ்வுதனை தன்கரம் ஏற்று கல்கி அவதாரத்தினை தடுத்து நிறுத்தி அவதார சித்தனாக அமர்ந்திருக்கும் வாழும் குரு இருக்கும் பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. ஆகவே எவர் மேலும் சினமில்லை, சீற்றமில்லை. மகா சபை மேல் ஒரு வினா எழுகின்றதெனில் அவ்வினாவிற்கு விடையளிக்க அகத்தியன் தயாராய் இருக்கின்றோம். சபை மேல் ஒரு தூற்றுதல் வருகின்ற பொழுது அவனை தேற்றுதல் நிலை கொண்டே திருத்தும் நிலைதனை சித்தர் படைகள் காக்கும் என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீஷாய நமக. காலங்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல உம்மோடு சபை நோக்கி வருவான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் ஞானிகள் யார் கஷ்டப்படாமல் ஞானிகள் ஆனாங்க? யாராச்சும் ஆகியிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும். யார் ஆதிசங்கரில் இருந்து வழி வழியாக வந்த சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் கல்லடிபட்டு, சொல்லடிபட்டு, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு, அவங்க அன்னை இழந்த கூட ஒருத்தரும் உதவி பண்ண மாட்டேன்ட்டாங்க. சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு எல்லா விஷயங்களும் வரும். என்ன, அதனால் பிரபஞ்ச சபைக்கும் அது வராமல் இல்லை, வந்துக்கிட்டு இருக்கு. அனுக்கிரகம் வாங்குறவங்க எதுக்காங்க? சிவசபையில இருந்து அனுக்கிரகம் கொடுக்காங்க, அவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனோநிலையில் இருக்காங்க. அது மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லாம் தாங்கிப்போம். அப்போ சிவபெருமான் எப்படி வந்திருப்பா? அகத்திய பெருமான் பார்க்காத ஆட்களா, நடக்காத இடமா, அவர் கால்படாத இடமா, உங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. எல்லாமே ஆன்மீகம்னா உண்மையை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? கஷ்டப்படணும்ல. உண்மையான விஷயத்தை பார்க்கணுனாலே கஷ்டப்படணும். அப்போ உண்மையாக இருக்கணும்னா கஷ்டப்படுது. இப்போ எல்லாரும் உண்மையை சொன்னால் கலியுகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு, உண்மையான ஆஃபீஸில் உண்மையை சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சது மேட்ரு. வியாபார தளத்தில் உண்மையை சொன்னால் முடிஞ்சது மேட்ரு. என்ன, உண்மையவே சொல்ல முடியாமல் இருக்கல, உண்மையை நோக்கி பயணப்பட்டு உண்மையாக வாழது எவ்வளோ கஷ்டமோ அதுதான் மகான்களோட நிலைமை. ஆனால் அது சித்த சபையில் அகத்தியர் பெருமான் சொன்ன மாதிரி அது எளிமை. இப்போ நீங்கள் அதை உள்ளே தங்க வச்சுட்டிய, அது இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டுருந்தா மேட்ரு ஓவர், அவ்வளோதான். அந்த விஷயங்கள் ஈஸியான விஷயங்கள். இந்த காற்றுல வாங்கி அந்த காற்றுல விடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அகத்திய பெருமான் காற்றுல போய் விட்டுட்டீங்க. பிரபஞ்சத்தோட காற்றுல விட்டால் என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் யாரையும் நீங்கள் சொன்ன மாதிரி சீண்டல் அழிக்கிற வேலை கிடையாது. யாரையும் துவசம் பண்ணத வேலையோ வேற இருக்கிற வேலையோ சபை பார்க்காது. இடைவிடாமல் நோண்டிக்கிட்டு இருந்தால் அவன் பிரபஞ்சத்தில் இருந்து அகற்றப்படுவான். அதுக்கு சித்த சபையில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கு. நோண்டிக்கிட்டே இருக்குது அவங்ககிட்ட, நோண்டிக்கிட்டே இடைவிடாது சபையை நோண்டிக்கிட்டு பாதையை தடுக்குது. பாதையில் முள்ளை போடுது, கல்லை போடுது, இடர் கொடுக்குது, இன்னல் கொடுக்குதுன்னு அவன் தூக்கத்துலையும் நினைப்பான். நடு ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு கேட்டாலும் அவன் சித்தர்கள் சிவசபை மேலே கண்ணா இருக்கிறவங்க இருக்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடும். அதை சமாளிக்கிறதுக்கு சித்தர்கள் அங்கிட்டாமல் கையை காமிச்சிருவாங்க, இங்கிட்டாமல் கையை காமிச்சிருவாங்க. அதை சமாளிச்சுட்டு அவன் இங்கே வர முடியாது. அப்போ அப்படி நிகழ்வுகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் மன்னிக்கப்படும், மறக்கப்படும். அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்த்துக்கிட்டு அது அடுத்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம் கிழிப்பாங்கம்பாங்க. அவங்க அங்கிறது சபிச்சிராவான். ஆனால் அதெல்லாம் இங்கே அதெல்லாம் நடக்காதுன்னா செய்ய மாட்டாங்க சித்தர்கள். இடைவிடாது நோண்டுனா செய்வாங்க. அவ்வளோதான். அது அடுத்த கேள்வி.